என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th புக்கு செகண்ட் டேர்ம். ஆல்ரெடி 6th புக்கு 3 டேர்ம் முடிச்சிட்டோம். 7th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது 7th புக்கில் செகண்ட் டேர்ம் ஃபிசிக்ஸ் ஸ்கூல் புக் ஆர்டரில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது புக்கு 2வது பருவம் கையில் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நோட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிட்டே வந்தீங்கன்னா கூட போதும், சரிங்களா? புக் இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். வெப்பம் மற்றும் வெப்பநிலை ஃபர்ஸ்ட் பாடம் பிசிக்ஸ்ல, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, ஒரு ஓவரலா நம்ம 6th புக் ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா? ஹீட் அப்படின்னா 6th புக்ல என்ன படிச்சோம்? ஒரு ஆவரேஜ் எனர்ஜி அப்படின்னு படிச்சோமா? வெப்பம் அப்படிங்கிறது ஒரு சராசரி இயக்க ஆற்றல். சராசரி இயக்க ஆற்றலை தான் வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெப்பநிலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த இயக்க ஆற்றலின் அளவு, சரிங்களா? இப்போ ஆற்றல், இப்போ எக்ஸாம்பிள் இது ரெண்டுல எது வந்து உங்களுக்கு எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ்ஐ அலகு முறை படிச்சிருக்கோம்ல, அதுல எது எஸ்ஐ அலகுனா வெப்பநிலை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பத்தின் அலகு ஆற்றல், சரிங்களா? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் யூனிட். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் அப்படிங்கிறது பேசிக் யூனிட். ஆனா வெப்பத்தின் அலகு ஜூல் அப்படிங்கிறது நமக்கு என்ன எதுல வரும்னா, ஆற்றலின் அலகும் ஜூல், வெப்பத்தின் அலகும் ஜூல், வேலையின் அலகும் ஜூல். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெரைவ்டு யூனிட், சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுல கூட சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. வெப்பநிலையின் அலகு கெல்வின் அப்படிங்கிறது பேசிக் யூனிட். வெப்பத்தின் அலகு ஜூல் அப்படிங்கிறது நியூட்டன் மீட்டர். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட், சரிங்களா? இதை ஏன் நம்ம டெரைவ்டு யூனிட், இதை ஏன் நம்ம வந்து டெரைவ்டு யூனிட்ல சொல்றோம், இதை எதுக்காக நம்ம வந்து பேசிக் யூனிட்ல சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, என் நியூட்டன் அப்படிங்கிறதோட ஃபார்முலா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு பேர் தான் நியூட்டன். அப்போ இன்டு மீட்டர். அப்போ ஒரு ஜூல் அப்படின்னு நம்ம படிக்கிற விஷயம் கிலோகிராம் மீட்டர் பை மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொன்னாலும் ஜூல்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இதை நம்ம எம்எல்டி ஃபார்முலா, டைமென்ஷனல் ஃபார்முலால சொன்னோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ் லென்த் ஸ்கொயர் T-2 இப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எல்லாமே ஜூலை தான் குறிக்கும். இப்போ இந்த ஜூலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை குறிக்கிறது கிடையாது. வேலையின் அலகு ஜூல், ஆற்றலின் அலகு ஜூல், வெப்பத்தின் அலகு ஜூல், எல்லாத்துக்குமே ஜூல் தான் வரும். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல், அதனால ஜூலை நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? அப்போ இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன, வெப்பம் அப்படிங்கிறது எப்படி பரவும்? இது ஒரு வகை ஆற்றல். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு மாத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். இப்போ வெப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்மளோட ஒரு ஹாட் வாட்டர் இருக்கு, கோல்டு வாட்டர் இருக்கு. 2 வாட்டரை மிக்ஸ் பண்ணீங்கன்னா வாட்டரோட லெவல் என்ன ஆகும்னு யோசிங்க. நீங்க இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். கோல்டு வாட்டரும் இருக்கு, ஹாட் வாட்டரும் இருக்குப்பா. இப்போ ஹாட் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா இதுல நமக்கு என்ன ஆகும்? ஹீட் அதிகமா இருக்கு வாட்டர்ல, கோல்டு வாட்டர்ல ஹீட் கம்மியா இருக்கு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்றப்போ ஹீட் என்ன ஆகும்? குறையும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வெப்பம் அதிகமாக உள்ள இடத்திலிருந்து குறைவான இடத்தை நோக்கி பாயும். இந்த 2 பேசிக்ஸ் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த பாடத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்ல. அதுல நம்ம மெயினா நமக்கு தெரிய வேண்டியது வெப்பநிலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, வெப்பநிலையை எதை பயன்படுத்தி வெப்பநிலையை அளக்குறோம்? பயன்படுத்தக்கூடிய கருவிகள், சரிங்களா? தென் திரவங்கள், வெப்பநிலை மானில என்னென்ன திரவங்கள் பயன்படுத்துறோம்? இது நமக்கு உங்களுக்கு தெரியும் பேசிக்காவே. நம்ம மருத்துவ வெப்பநிலை மானின்னு எடுத்தோம்னா பாதரசம் பயன்படுத்துவோம். ஆய்வக வெப்பநிலை மானின்னு எடுத்தோம்னா ஆல்கஹால் பயன்படுத்துவோம். ஏன் பாதரசம், அங்க ஆல்கஹால், சரிங்களா? மெர்க்குரி இங்க யூஸ் பண்ணுவோம், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஏன் அது ரெண்டையும் மாத்தி யூஸ் பண்றோம்? உள்ள பார்க்கலாம், டெப்தா இருக்கும். அதுல மெர்க்குரிக்கும் பாதரசத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, சில வேற்றுமைகள் இருக்கு. ஏன் மனித உடம்புல வந்து மனித உடல்ல வெப்பநிலை செக் பண்ணும்போது பாதரசத்தையும், ஆய்வகத்துல ரொம்ப குளிர் பிரதேசங்கள்ல இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து ஆல்கஹாலை யூஸ் பண்றோம்? உள்ள நம்ம பார்ப்போம். அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் முக்கியம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட கொதிநிலையும் முக்கியம், அதோட உரைநிலையும் முக்கியம். அதை நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலையின் பல்வேறு அலகுகள். இதுல என்ன தெரிய போகுதுன்னா, வெப்பநிலையை பொறுத்தவரை நமக்கு கெல்வின்ல சொல்லலாம், செல்சியஸ்ல சொல்லலாம், ஃபாரன்ஹீட்ல சொல்லலாம், ரேங்கின்ல சொல்லலாம். 4 அலகு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அப்போ ஒரு அலகை மற்றொரு அலகாக மாற்றுதல், அவ்வளவுதான்ப்பா. இந்த 6 பாயிண்ட்டை தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். முதல்ல இது தெரியணும், சரிங்களா? அதுக்கப்புறம் 1 by 1 பார்க்கலாம். நான் சொல்ற பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் தமிழ் புக் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க. நான் சொல்றதை அண்டர்லைன் பண்ணிட்டு அதை மட்டும் எடுத்து நோட்ஸ் எழுதிக்கோங்க, போதும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல முக்கியமான விஷயம் வாட் இஸ் டெம்பரேச்சர், சரிங்களா? வெப்பநிலை என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க வெப்பம்னா என்னன்னு எழுதிக்கோங்க. வெப்பம் அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி. வெப்பநிலை அப்படிங்கிறது ஆவரேஜ் எனர்ஜி. ஸ்டார்டிங்ல சராசரி ஆற்றல்னு சொல்லியிருப்பேன், அதை மாத்திக்கோங்க. வெப்பம் அப்படிங்கிறதுனா டோட்டல் எனர்ஜி, வெப்பநிலை அப்படிங்கிறதா சராசரி ஆற்றல். நம்ம போன கிளாஸே பார்த்துருக்கோம் அது. ஸோ அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கிறீங்களா? இந்த இடத்துல வெப்பநிலை கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி வெப்பம் அப்படின்னா ஹீட்னு மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. இது டோட்டல் எனர்ஜி, மொத்த ஆற்றல். ஹீட் அப்படின்னா மொத்த ஆற்றல்பா. இதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எழுதுங்க. அடுத்து டெம்பரேச்சர். அப்பதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியும். 6th படிச்சிருக்கோம், மறக்க கூடாது, மறுபடியும் எடுத்து எழுதிக்கணும். வெப்பம் என்பது
ஒரு பொருளில் காணப்படக்கூடிய துகள்களின் மொத்த இயக்க ஆற்றல், டோட்டல் மோஷன், அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பம்னு சொல்றோம். அதுவே அதோட ஆவரேஜ் மோஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். இங்க இந்த பாயிண்ட் நல்லா பண்ணிக்கோங்க. ஹீட் அப்படின்னா வெப்பம்னா தமிழ் எழுதுறவங்க ஒரு பொருளில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றல் அப்படின்னு எழுதிக்கோங்க. மொத்த இயக்க ஆற்றலுக்கு பேர் வெப்பம். ஓகே, ஸோ அது மாதிரி டெம்பரேச்சர் அப்படின்னா ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல். சரிங்களா, சராசரி இயக்க ஆற்றலுக்கு பேர் டெம்பரேச்சர். தி மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சராசரி இயக்க ஆற்றல், ஸோ ஆவரேஜ் மோஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெப்பநிலையின் அலகுகள். வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், இது ஹெட்டிங். அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் மூணா பிரிக்கலாம். சிம்பிளா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ். செல்சியஸை பொறுத்தவரை டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். டிகிரி செல்சியஸ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க, டிகிரி செல்சியஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுல நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள், மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன, 37 டிகிரி செல்சியஸ். ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ, 23 டிகிரி செல்சியஸ். தண்ணீரின் கொதிநிலை எவ்வளோ, 100 டிகிரி செல்சியஸ். தண்ணியோட உரைநிலை எவ்வளோ, 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இதெல்லாமே செல்சியஸ்ல இப்போ சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதே தான் இப்போ இங்கிலீஷ்ல இருக்கும் இங்கே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட். வாட் இஸ் ஃபாரன்ஹீட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு எழுதணும். இப்போ இதுல முக்கியமான விஷயமே செல்சியஸுக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க. டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டுக்கு டிகிரி ஃபாரன்ஹீட், பட் கெல்வினுக்கு எதுவுமே போடக்கூடாது, வெறும் கெல்வின். இந்த கெல்வின் அப்படிங்கிறது எஸ்ஐ அலகு, இதுல இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 விஷயம் இவ்வளவுதான், வேற எதுவுமே இதில் கொடுக்கல. ஸோ அடுத்து இதில் பாருங்க, வேணா ரீட் பண்ணுங்க ஒரு டைம். ஃபாரன்ஹீட் என்ற அலகானது டிகிரி ஃபாரன்ஹீட் என எழுதப்படுகிறது. இப்போ 25 ஃபாரன்ஹீட்டை 25 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, இப்போ கெல்வின் அப்படின்ற அலகு கே அப்படின்னு குறிக்கப்படுது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 கெல்வின் தான் சொல்லுவாங்க, தவிர டிகிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. இங்கிலீஷ்லயும் பாருங்க சேம் பாயிண்ட், டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறத டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி யூஸ் பண்ண மாட்டோம். முக்கியமான பாயிண்ட், தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். இதை எடுத்து எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். தமிழ்ல மேல கொடுத்துருப்பாங்க பாருங்க, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். எஸ்ஐ அலகுன்னு கொடுத்தாங்கன்னா கெல்வின் தான் எடுக்கணும், செல்சியஸோ ஃபாரன்ஹீட்டோ எடுக்கக்கூடாது. ஓகே, இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான்ப்பா. இதை எடுத்து எழுதி நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள், இது ஃபுல்லாவே எழுதினீங்கன்னா 2 லைன் தான் வரும். டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், வெறும் கெல்வின். இந்த கெல்வின் அப்படிங்கிறது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பத்தின் அலகுனா ஜூல், அதை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல. அப்பதான் கம்பேரிசன்ல உங்களுக்கு ஈஸியா எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து மெஷரிங் டெம்பரேச்சர். மெஷரிங் டெம்பரேச்சர் தமிழ்ல அடுத்த பேஜ்ல இருக்குமா? மெஷரிங் டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பத்தினை அளவிடுதல். எஸ், வெப்பத்தினை அளவிடுதல், இதான் மெஷரிங் டெம்பரேச்சர். ஸோ வெப்பத்தினை அளவிட எந்த மாதிரி கருவிகளை யூஸ் பண்றோம், எந்த மாதிரி கருவியை யூஸ் பண்ணி அதோட ஆவரேஜ் டெம்பரேச்சரை மெஷர் பண்றோம். சரிங்களா, ஆவரேஜ் மோஷன் ஆஃப் தி பார்ட்டிகிள்ஸ், அதாவது துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை எதை வச்சு மெஷர் பண்றோம், அதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க தெர்மோமீட்டர், அப்படியே பின்னாடி தமிழ் பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் இஸ் தி மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் தி டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. டு மெஷர் தி டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி, மனித உடலின் வெப்பநிலையை அளக்கக்கூடிய, சரிங்களா, மனித உடலின் வெப்பநிலையை அளக்கக்கூடிய கருவிக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தெர்மோமீட்டர். நோட் பண்ணிக்கலாமா? வெப்பநிலை மானி. ஒய் மெர்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்டு டு தெர்மோமீட்டர். இது நம்ம அடுத்த பேஜ்ல தமிழ்லையும் பார்ப்போம், இங்கிலீஷ்லையும் பார்ப்போம். தெர்மோமீட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. தமிழ்ல அதே பாயிண்ட், வெப்பநிலை மானி. அதே தான் இப்ப பார்த்த பாயிண்ட தமிழ் எழுதுறோம்னா வெப்பநிலை மானி. வெப்பநிலை மானி அப்படின்னா மனித உடலின் வெப்பநிலையினை அளக்க பயன்படுத்தும் கருவி என்னதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்ல வெப்பநிலை மானி, இங்கிலீஷ்ல தெர்மோமீட்டர். இவ்வளவுதான், ரெண்டுக்கும் வேற வித்தியாசம் இல்லை. ஒரு சில இடத்துல நான் எதுக்காக தெர்மோமீட்டர்ன்றதை இங்கிலீஷ்ல எழுதுறேன்னா, சில பிளேஸ்ல இப்படியே கொடுத்துருப்பாங்க தெர்மோமீட்டர் அப்படின்னா தமிழ்லையும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதனால தெர்மோமீட்டர்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏன் பாதரசம் அல்லது ஆல்கஹால் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை நான் காமனா ஒரு சில விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இங்க வாங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், ரெண்டையும் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மெர்குரி ஆல்கஹால், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கணும். மெர்குரி அப்படின்னா பாதரசம் HG, சரிங்களா, இன்னொன்னு ஆல்கஹால். இத நான் சொல்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ரீட் பண்ணி பாருங்க, ஈஸியா புரியும். இப்போ ரெண்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. ஏன் ரெண்டுமே லிக்விட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த ரெண்டையும் ஏன் ஒரு சில பர்டிகுலர் பிளேஸ்ல தெர்மோமீட்டர்ல யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த மெர்குரியை பொறுத்தவரை இந்த மெர்குரியினுடைய உரைநிலை என்ன, கொதிநிலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்.
இந்த மெர்க்குரியோட உறைநிலை -39 டிகிரி செல்சியஸ். இந்த மெர்க்குரியோட கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். இது மெர்க்குரி. இதே மாதிரி நீங்க ஆல்கஹாலுக்கு வந்தீங்கன்னா -115 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 783 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமாமா. இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா. இது முதல்ல நல்லா தெரியணும், சரிங்களா? அப்போ நம்ம மனித உடலின் வெப்பநிலை அளவிடும் போது நம்ம இந்தியால ஒரு சில இடத்துல சின்ன சின்ன உடல் வெப்பநிலை, உயிரினங்களோட வெப்பநிலை அளவிடும் பொழுது நமக்கு வந்து டிகிரி செல்சியஸ்ல -39க்கு கீழே போக வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா 0 டிகிரி ஆச்சுனாலே நமக்கு என்ன ஆயிரும்? ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்ப அதுக்கு கீழே இந்தியாவுக்குள்ள இருக்க வாய்ப்பு இல்லை. பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகத்துக்குன்னு போகாம மனித உடல் நார்மலா லிவிங் ஆர்கானிசம் எடுத்தோம்னா இதுல வந்து 39க்கு கீழே போக வாய்ப்பு இல்லை. அது மாதிரி 357 நம்ம ஒரு தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்னாலே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ 357 டிகிரிக்கு மேல ஹீட்டு போக வாய்ப்பு இல்லை. இது ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்றாங்கப்பா. ஏன் அப்படின்னா இதை மெயினா எடுக்கணும்னா இந்தியான்னு எடுத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்தீங்கன்னா. ஏன்னா இந்தியால நார்மல் டெம்பரேச்சர் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ஒண்ணு. இது இல்லாம பாதரசம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியில ஒட்டாது, சீராக விரிவடையும், யூனிஃபார்மா எக்ஸ்பெண்ட் ஆகும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வெப்பம் எந்த அளவு மைனூட்டா இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவு பாதரசத்துல டீவியேஷன் இருக்குமா. இதெல்லாம் வந்து உள்ள பாயிண்ட்ஸா படிப்போம், சரிங்களா? பாதரசம் வந்து வெப்பத்தை நன்றாக கடத்தக்கூடியது, சீராக கடத்தக்கூடியது, யூனிஃபார்மா. அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ஆல்கஹாலுக்கு எல்லாமே காமன் தான். பட் என்ன ஆல்கஹால்ல ஒரு ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னா ஆல்கஹால்ல வந்து கலர் இண்டிகேட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆல்கஹால் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அண்டார்டிகா, இங்க இந்தியாவில் இருக்கீங்களா, இந்த இடத்துல அண்டார்டிகா நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ அண்டார்டிகா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. அண்டார்டிகா வந்து அறிவியல் கண்டம், ஆய்வக கண்டம் படிச்சிருப்போம். எல்லா ஆய்வகங்களுமே அண்டார்டிகால தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அண்டார்டிகாலே இருக்க பெரிய ஆய்வகம் எது? ஜிஎஸ் கொஸ்டின், ஜிகே கொஸ்டின். தச்சின் கங்கோத்ரி அப்படின்னு பாத்துருக்கீங்களா? ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா மேக்முர்டோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகங்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்முர்டோ அப்படிங்கிறது யுஎஸ்ஏவோட ஆய்வகம், இருக்கிறதுலே பெரிய ஆய்வகம். இதுலயே வந்து நம்ம இந்தியாவுடைய ஆய்வகம் பேர் தச்சின் கங்கோத்ரி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கு, நம்ம படிச்சிருப்போம் ஜியோகிராஃபில பாக்ஸ் கொஸ்டின் இது எல்லாமே. ஸோ அப்போ அதுல இப்போ அண்டார்டிகா பொறுத்தவரை எப்படி இருக்கும்? ரொம்ப கூலிங்கா இருக்குமா? ஸோ அந்த இடத்துல -100க்கு கீழே போனா கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹீட்டை மெஷர் பண்ண முடியும். அதனாலதான் அங்க ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி வெப்பம் வந்து 283க்கு மேல போனா கூட ஒரு சில லேபரேட்டரியில ஹை ஹீட்ல ஒரு சில விஷயங்களை பாக்குறோம், அப்பவும் இதை யூஸ் பண்ண முடியுது. அதாவது வெரி கோல்டு டெம்பரேச்சரா இருந்தாலும் சரி, வெரி ஹையஸ்ட் ஹீட்டா இருந்தாலும் சரி, ஆல்கஹாலை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா அதோட டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதோட லிமிட்டை தாண்டி போகாம, உறையாம, அது மாதிரி எவாபரேட் ஆகாம கரெக்டா அதோட லிக்விட் ஸ்டேஜ்லயே வச்சு ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா லோவஸ்ட் டெம்பரேச்சர் அஸ் வெல் அஸ் ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்கஹால் யூஸ் ஆகும். ஆல்கஹால் தான் அதிகமா ஆய்வக வெப்பநிலை மண்டல யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்ப்போமா? இது ரெண்டும் காமன் டிஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. இப்போ ஏன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ இங்கிலீஷ்ல இங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு தமிழ்ல பாருங்க. இது மீனிங் இப்ப தமிழ்ல சொல்றேன், சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸோட மீனிங் பண்புகள் அப்படிங்கிற தமிழ்ல சொல்றேன், அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துட்டே வாங்க. பாதரசம் சீராக விரிவடைகிறது. ஒரு அளவு வெப்ப மாற்றத்திற்கு அதே நீளத்தில் மாற்றமும் அளவுடையதாக உள்ளது. அதாவது சீராக யூனிஃபார்மா எக்ஸ்பெண்ட் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1 பாதரசத்தின் பண்புகள்னு போட்டு எழுதிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 ஒளி ஊடுருவாதது மற்றும் பளபளப்பானது. இது பாயிண்ட் நம்பர் 2. ஒளி வந்து ஈஸியா என்ன ஆகாது? இன்டர்ஃபியர் ஆகாது, ஊடுருவாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பளபளப்பா இருக்கும், சரிங்களா? ஓகே. கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாது. இது முக்கியம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹீட் இருக்கு, பாடியில இப்போ காய்ச்சல் அடிக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபீவர் இருக்கு, நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றீங்க, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப தூரம் ஏறும்போது பாதரசம் மேல வந்துருச்சு, கீழே வராம அங்கேயே ஒட்டிருச்சுன்னு வைங்க. ஒட்டுச்சுன்னா அடுத்து செக் பண்ணும்போது என்ன ஆகும்? அது தப்பான எரர் காட்டும் இல்லைங்களா? அதனால பாதரசத்தோட குவாலிட்டியே என்னன்னா சுவர்ல ஒட்டாது. அதான் மெயினான குவாலிட்டி ஒண்ணு, சரிங்களா? அது வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியது. இந்த கொதிநிலை ஒருநிலை போனதுலேயே சொன்னேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது கொதிநிலை, ரொம்ப அதிகமான கொதிநிலையும் அதிகமான உறைநிலையும் இந்தியாவோட லெவல்ல போதுமானது. அதனால இதை நம்ம இங்க பயன்படுத்துறோம், சரிங்களா? இதே உறைநிலை கொதிநிலை ஆல்கஹால் பார்த்திருக்கோம். இங்க வந்து பாருங்க -100க்கும் குறைவானன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா நான் சொன்னேன் -115 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி கொதிநிலைன்னு எடுத்தீங்கன்னா 783 டிகிரி செல்சியஸ் வரை கொதிநிலை இருக்கும்பா. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்கஹால்ல, ஓகேங்களா? சேம் மற்றதெல்லாம் அதே பாயிண்ட். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்கஹால்ல இதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும், சரிங்களா? ஒரு கலர்ஃபுல்லா பார்க்க முடியும். இப்போ அண்டார்டிகால யோசிச்சு பாருங்க, ரொம்ப பனிமூட்டமா இருக்கும், ஒயிட் கலர்லயே அதுவும் உள்ள இருந்தா வெளியே இருக்க சுத்தி இருக்கக்கூடிய தண்ணியும் ஒயிட் கலரா இருக்கும். அப்ப நம்மளால ஈஸியா பார்க்க முடியாது. அந்த கலர் டிஃபரன்ஸை காட்டுறதுக்கு பாதரசத்தை விட
ஆல்கஹால் பெஸ்ட். சரிங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. வண்ணம் ஊட்ட முடியும், கண்ணாடி குழாய்க்குள் இத்திரவத்தினை தெளிவாக காண முடியும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்மா. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்னா இதுதான். ரெண்டையும் பயன்படுத்துறோம். நம்ம இந்தியாவில் பயன்படுத்துறது பாதரசம், அண்டார்டிகால பயன்படுத்துறது ஆல்கஹால் வச்சுக்கோங்க. ஆல்கஹாலை பொறுத்தவரை ஆய்வக வெப்பநிலைமானி, பாதரசத்தை பொறுத்தவரை மருத்துவ வெப்பநிலைமானி. ரெண்டுக்கும் காமனா வந்து எல்லாமே காமன். ஏன்னா 0க்கு கீழே 39 வரை பாதரசம் வருது, 115 வரை ஆல்கஹால் வருது, மேல போனா 357 வரை பாதரசம் வருது, 357 வரை. இது வந்து பாத்தீங்கன்னா 783 வரை வருது. பாதரசத்தை விட ரொம்ப எலாங்கேட் ஆகக்கூடியது நம்ம ஆல்கஹால். அதே மாதிரி பாதரசத்தை நம்ம இந்தியாவில் ஈஸியா பார்க்கலாம். அண்டார்டிகால பார்க்கும்போது உள்ள இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய பனியும் ஒயிட் கலரா இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய பாதரசமும் ஒயிட் கலரா இருக்கும். அப்ப அந்த லெவல் நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால ஆல்கஹால் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் காமன் தாமா. இங்க கொடுத்துருக்க எல்லா பாயிண்டையும் சொல்லியாச்சுமா அதுல. ஓகேவா? அப்படியே பேரலா செக் பண்ணிட்டே வாங்கப்பா. ஸோ இதுல வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்து வெப்பநிலைமானியின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். இப்போ நான் சொன்ன ரெண்டே தெர்மோமீட்டர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல், இன்னொன்று லேபரட்டரி. ரெண்டா பிரிச்சுக்கோங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். மெடிக்கல்னா மருத்துவ வெப்பநிலைமானி, லேபரட்டரி அப்படின்னா ஆய்வக வெப்பநிலைமானி. இங்கே கொடுத்துருக்கத சொல்லிட்டு அடுத்த பேஜில் போகிறேன் அப்படியே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 94 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை. அது 35 டிகிரி செல்சியஸ்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட். மேக்ஸிமம் 42 டிகிரி செல்சியஸ்னா 108 டிகிரி ஃபாரன்ஹீட். இதை என்ன பண்றீங்கன்னா, இது மருத்துவ வெப்பநிலைமானி. இந்த லிமிட்டை நோட் பண்ணிக்கோங்க. மருத்துவ வெப்பநிலைமானில 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். இதை ஃபாரன்ஹீட்ல சொன்னோம்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும். இது மெடிக்கல் தெர்மோமீட்டர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த பேராகிராஃப்ல நீங்க படிக்கக்கூடிய விஷயமே இந்த ஒரு பாயிண்ட் தான். மெடிக்கல் தெர்மோமீட்டர்னா ஆய்வக வெப்பநிலைமானி 35 டிகிரி செல்சியஸ்ல ஆரம்பிச்சு 42ல முடியும், 94ல ஆரம்பிச்சு 108 டிகிரில முடியக்கூடியது. இது ஆய்வக வெப்பநிலைமானி. மருத்துவ வெப்பநிலைமானி மெடிக்கல். இதுவே இப்ப ஆய்வக வெப்பநிலைமானி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை அடுத்து கொடுத்துருப்பாங்க லேபரட்டரி தெர்மோமீட்டர். இது ரெண்டு தான் இதுல கொடுத்துருக்க டிஃபரன்ஸ். இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு காணப்படும். 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ அப்போ எது வரை இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்ல சொல்றப்போ உங்களுக்கு கம்பேரிசன் புரியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரையே கொடுத்துருப்பாங்க ஆய்வக வெப்பநிலைமானில. ஓகே, அடுத்த பேஜ் போலாமா? பாருங்க, அந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இங்க பார்த்தது. அப்படியே அந்த பேஜில் அண்டர்லைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். மருத்துவ வெப்பநிலைமானியானது வீடுகள், மருத்துவமனைகள் இங்கெல்லாம் காணப்படுது. மற்ற எல்லா பாயிண்டும் காமன். உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிற பாயிண்ட், உங்களுக்கு எது யூஸ் ஆகுமோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. குறுகிய வளைவு காணப்படுகிறது. இந்த குறுகிய வளைவு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ வெப்பநிலைமானில மட்டும் தான் காணப்படும். இது முக்கியமான டேட்டா. ஒரு ஸ்மால் பெண்ட் இருக்கும். இந்த ஸ்மால் பெண்ட் எதுக்காகனா, நம்ம மருத்துவ வெப்பநிலைமானியை வந்து பாத்தீங்கன்னா பேஷண்டோட வாயிலையோ இல்ல அப்படின்னா கை பக்கத்துலயோ கை இடுக்குகள்லயோ வச்சுட்டு எடுத்து மறுபடியும் பார்ப்பாங்க எவ்வளவு ஹீட் இருக்குன்னு. அப்படி எடுத்து பாக்குறப்போ அந்த பாதரசம் கீழே இறங்கிடக்கூடாது, அதுக்காக இந்த பெண்டு காணப்படும் சொல்லுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். இது ஏன் அப்படின்னா இது ஆய்வக வெப்பநிலைமானில காணப்படாது. முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அடுத்து அந்த பாயிண்ட் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது. எனவே நம்மால் வெப்பநிலை எளிதாக புரிந்து கொள்ள இயலும். இதான் சொன்னேன் இப்ப உங்களுக்கு. அடுத்து பாதரசம் இலைக்கு இருபுறமும் 2 வெப்பநிலை அளவுகோல் காணப்படுகிறது. ஒன்னு செல்சியஸ் அளவுகோல், இன்னொன்னு ஃபாரன்ஹீட் அளவுகோல். அப்ப மருத்துவ வெப்பநிலைமானில எதெல்லாம் இருக்கும்னா டிகிரி செல்சியஸும் இருக்கும், டிகிரி ஃபாரன்ஹீட்டும் இருக்கும். நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு 108 டிகிரி அப்படின்னு சொல்றீங்க, 108 டிகிரி ஃபீவர் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்றது என்னது அப்படின்னா ஃபாரன்ஹீட். 108 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா நம்ம பாடியில ஹீட் இல்ல, நம்மளே பாடியா இருக்கோம்னு அர்த்தம். அப்பதான் ஒரு பாடி வந்து எரிஞ்சாதான் அந்த ஹீட் இருக்குமே தவிர 108லாம் இருக்காது. 108னா தண்ணி கொதிக்கிறதே பாருங்க 100 டிகிரி. அப்போ நீங்க சொல்ற அந்த 108 டிகிரி அப்படிங்கிறது செல்சியஸ் கிடையாது, ஃபாரன்ஹீட். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபாரன்ஹீட்ல நம்ம சொல்றோம். இப்ப ஹியூமன் பாடி 35 டிகிரி செல்சியஸ் இருந்தா ஃபாரன்ஹீட்ல 94, அதிகபட்சமா 42 டிகிரி செல்சியஸ் ஹை லெவல் ஹீட். இதுதான் நமக்கு 108 டிகிரி ஃபாரன்ஹீட் நீங்க அதிகமா சொல்லக்கூடியது. இதை நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். சரிங்களா? நோட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, வெப்பநிலைமானியை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் கிருமி நாசினியால் கழுவ வேண்டும். மறுபடியும் பாதரச மட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை உதற வேண்டும். இந்த வார்த்தை முக்கியம். இந்த மாதிரி பாதரசமணியை யூஸ் பண்ணிட்டு 2 முறை உதறுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாதரசம் திரும்ப பழைய நிலைமைக்கு வரணுன்றதுக்காக. இதுவும் மருத்துவ வெப்பநிலைமானில மட்டும்தான். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாருங்க, பாதரச மட்டம் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாங்க, 2வது டைம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணணும் 35 டிகிரி செல்சியஸ் இருக்கா. 35 டிகிரி செல்சியஸ்னா ஃபாரன்ஹீட்ல 94 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். வேற எந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதை அப்படியே நோட் பண்ணிட்டா போதும். குமிழ் பகுதியில் பிடிக்க கூடாது, கண்ணிற்கு நேராக பாதரச மட்டத்தை வைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் காமனான பாயிண்ட். இந்த முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
கவனமாக கையாள வேண்டும். பரப்பில் வெப்பநிலைமானி மோதினால் உடைந்துவிடும். ஸோ இது பாருங்க, கடினமான பரப்பில் ஒரு இந்த மாதிரி உதரும் போது கடினமான பரப்பில் மோதிச்சுன்னா என்ன உடையதான் செய்யும். அது காமனான ஆன்சர் தான், ஒன்றும் கிடையாது. வெப்பநிலைமானியை எரியக்கூடிய பொருளுக்கு அருகிலோ சூரிய ஒளியின் கீழே வைக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, ஆய்வக வெப்பநிலைமானி. ஆய்வக வெப்பநிலைமானியை பொறுத்தவரை ஆய்வக வெப்பநிலைமானி இந்த இடத்துல பார்க்கணும், தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்படும். ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஆய்வக வெப்பநிலைமானி மருத்துவ வெப்பநிலைமானியை காட்டிலும் அதிக மதிப்பு கொண்ட வெப்பநிலையினை அளக்கக்கூடியது. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வெப்பநிலைமானியை கண்ணாடி தண்டும் குமிழும் மருத்துவ வெப்பநிலைமானியை காட்டிலும் பெரியதாகும். அதாவது இவ்வகை வெப்பநிலைமானியின் கண்ணாடி தண்டும் குமிழும் மருத்துவ வெப்பநிலைமானியை காட்டிலும் பெரியதாகும். இந்த அளவு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். -10 இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும் அதிகபட்சமா. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, மெடிக்கல் தெர்மோமீட்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ மெடிக்கல் தெர்மோமீட்டரோட இமேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு எந்த மாதிரி மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ. சரிங்களா? அதை பார்த்து நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா இந்த மாதிரி தெர்மோமீட்டர்லாம் வந்துருது. சரிங்களா? இப்போ யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. பட் நம்ம டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணாமல் நார்மல் தெர்மோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணது நம்ம கொடுத்துருக்கிறது இந்த பாயிண்ட் தான். 2 வகையான ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். தெர்மோமீட்டர்ல எந்த மாதிரி அளவுகள் குறிச்சிருக்காங்கன்னு தெரியுதா? இதுதான் தெர்மோமீட்டரோட அளவுகள் குறிக்கப்பட்டுள்ள பாட்டு. இதுல கீழே இருந்து பாருங்க, கீழ் பகுதியில 35 டிகிரி செல்சியஸ், இங்க 94 டிகிரி ஃபாரன்ஹீட். நமக்கு இப்போ இதுல எந்த லெவல் இருக்கு? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல காமிக்குது. இது வரை உங்களுக்கு இப்போ பாதரச மட்டம் ஏறி இருக்குன்னு வைங்க. இப்போ இதுல சொன்னோம்னா 41 டிகிரி செல்சியஸ் 105 புள்ளி சம்திங் 105.9 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்றாங்க. இது நம்ம சொல்றது ஃபாரன்ஹீட்ல தான் சொல்லுவோமே தவிர செல்சியஸ்ல சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம உச்சரிக்கும் போது நார்மலா சொல்லும் போது என்ன சொல்லிடுவோம்? 105 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருக்குன்னு சொல்லிடுவோம், ஃபீவர் இருக்குன்னு. அப்படி சொல்லக்கூடாது. 105 டிகிரின்றது ஃபாரன்ஹீட். நல்லா புரிஞ்சதா? இதுதான் மெடிக்கல் தெர்மோமீட்டர். சரிங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம இந்த தெர்மோமீட்டர் பார்த்துருவோமா? ஆய்வக வெப்பநிலைமானி. லேபரட்டரி தெர்மோமீட்டர். லேபரட்டரி தெர்மோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்குமா? சரிங்களா? இந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அது அளவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்கப்பா. ஏன்னா இது லேபரட்டரியில யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இது லேபரட்டரி தெர்மோமீட்டர். நம்ம முன்னாடி பார்த்தது ஆய்வக மருத்துவ வெப்பநிலைமானி. இது ஆய்வக வெப்பநிலைமானி. ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2க்குள்ள கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கம்பேரிசனை தெளிவாக பாருங்க. அதாவது ஆய்வக வெப்பநிலைமானி மற்றும் மருத்துவ வெப்பநிலைமானி. இப்போ மருத்துவ வெப்பநிலைமானியை பொறுத்தவரை 35 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 ஃபாரன்ஹீட்ல சொன்னோம்னா 94 to 108. சரிங்களா? ஸோ இதே தான் அங்கே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. 35 டிகிரி டு 42, 94 to 108. அது மாதிரி ஆய்வக வெப்பநிலைமானினா 110, அதாவது -10 இருந்து 110. சேம் லாஜிக் இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே அங்கே இருக்கும். ஸோ அது மாதிரி பாதரச மட்டம் தானாக கீழே இறங்காது, குறுகிய வளைவு காணப்படும். அதை மார்க் பண்ணி காட்டணும்னா குறுகிய வளைவு. ஸோ இந்த குறுகிய வளைவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக் நியர் பல்ப் இது வந்து அதில் காணப்படாது. சரிங்களா? மெர்க்குரி வந்து தானாகவே கீழே இறங்கிடும். இதில் வந்து இந்த பல்பு காணப்படாது, இதில் காணப்படும் மருத்துவ வெப்பநிலைமானியில். கைக்கு அடியிலிருந்தோ வாயிலிருந்தோ வெப்பநிலைமானி எடுத்ததுக்கு அப்புறம் அளவீடானது எடுக்கப்படுகிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வச்சுட்டு எடுத்துட்டு தான் அளவீடு எடுப்பாங்க. சரிங்களா? இதில் மருத்துவ வெப்பநிலைமானியில். ஆனால் ஆய்வக வெப்பநிலைமானியில் வெப்பமூலத்தில் இருக்கும் போதே அளவுகள் எடுக்கப்படுகிறது. சரிங்களா? இது முக்கியம். பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியை உதர வேண்டும். இந்த வார்த்தை பார்த்தோமா, உதரணும். பட் இதில் வந்து உதர வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே கீழே வந்துடும். ஏன்னா அதில் அந்த பெண்ட் இருக்கிறதுனால உதறினா தான் கீழே வரும். உடல் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது மருத்துவ வெப்பநிலைமானி. ஆய்வகம் லேபில் பயன்படுவது லேபரட்டரி தெர்மோமீட்டர். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். டூயினோவெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையினை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவல் ஆனது. அவ்வளோதான்.
இது வந்து நார்மலாக ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ டிஜிட்டல் வெப்பநிலைமானி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இமேஜில் அதே தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வெப்பநிலைமானி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பட்டனை அழுத்தணும் அப்படின்னா போதும், வெப்பநிலைமானியின் முனையினை வாய்ப்பகுதியின் நாக்கின் அடியில் அல்லது தோள்பட்டையின் அடியில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே திரையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து அளவீட்டு முறைகளை யார் யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க? செல்சியஸ் அளவீட்டு முறை நோட் பண்ணிக்கோங்க. செல்சியஸ் அளவீட்டு முறை இது ஒன்றுமே தனித்தனியாக எழுதிக்கோங்க. செல்சியஸ் அளவீட்டு முறை ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டுபிடிச்சவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரஸ் செல்சியஸ் 1742 1742ல் செல்சியஸை கண்டுபிடிச்சிருப்பார். ஸ்வீடன் நாடு ஆண்ட்ரஸ் செல்சியஸ் மெயின். ஓகே, இவர் செல்சியஸை கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்டுபிடிச்சது செல்சியஸ். இந்த அளவீட்டு முறை சென்டிகிரேடு என்றும் அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது பாயிண்ட் சென்டிகிரேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரை வச்சு சொன்னோம்னா 0லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுது. இதை வந்து சென்டம், கிரேட்டஸ் அப்படின்னா படிகள், 100 அப்படின்னா சென்டம், சென்டம் கிரேட்டஸ் அப்படின்னா சென்டிகிரேட் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை சென்டிகிரேடை பிரிக்கிறாங்க. சென்டி அப்படின்னா சென்டம்லேருந்து வந்துச்சு 100, கிரேட்டஸ் அப்படின்னா படிகள். அப்போது 100 படிகளை கொண்டது, மொத்தம் வந்து 100 படிகளை கொண்டது தான் என்னது செல்சியஸ். 0 டிகிரியில் ஆரம்பித்து 100 டிகிரி வரை போகக்கூடியது. இது நீரோட உறைநிலை, இது நீரோட கொதிநிலை. இதுதான் செல்சியஸ். அடுத்து ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்டை பொறுத்தவரை இது மேக்ஸிமம் மனித உடல் வெப்பநிலை அளக்க தான் பயன்படும். டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அந்த வார்த்தை முக்கியம். செல்சியஸ் வந்து ஸ்வீடன் நாடு, ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மருத்துவர். அவர் பேரில் தான் அழைக்கப்படுது. சரிங்களா? இந்த ஃபாரன்ஹீட்டில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து இதோட அழகு 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஆரம்பித்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை காணப்படும். மொத்தம் 180 பார்ட்ஸ் இதில் காணப்படக்கூடியது. இதையே நோட் பண்ணிக்கோங்க. இதில் 100 பார்ட்ஸ், 0ல் ஆரம்பித்து 100ல் முடியும். மொத்தம் 100 பார்ட்ஸு. ஃபாரன்ஹீட்டை பொறுத்தவரை 32ல் ஆரம்பித்து 212ல் முடியும். மொத்தம் 180 பார்ட்ஸ் காணப்படக்கூடியது. தென் கெல்வின் அளவீட்டு முறை. கெல்வின் அளவீட்டு முறைனா வில்லியம் லார்டு கெல்வின் அவரோட பெயரால் அழைக்கப்படக்கூடியது. வில்லியம் லார்டு கெல்வின் என்பவரின் பெயரால் இந்த முறை அழைக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ அலகு முறை அப்படின்னு சொல்கிறோம். கே என்ற எழுத்தால் குறைக்கப்படுகிறது. தனிச்சுழி வெப்பநிலை இந்த அளவீட்டு முறையின் மதிப்புகள் தொடங்குவதால் தனிச்சுழி வெப்பநிலைமானி அப்படின்னு சொல்கிறாங்க. கெல்வினில் அளவிடக்கூடிய வெப்பநிலைமானியை தனிச்சுழி வெப்பநிலைமானி அப்சல்யூட் 0 தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிச்சுழி அப்படின்னா அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் அப்படின்னு அழைக்கப்படுது. செல்சியஸ் அலகு முறையில் உள்ள வெப்பநிலையின் மதிப்பினை ஃபாரன்ஹீட் அலகுமுறைக்கு மாற்றும் பொழுது கெல்வின் அலகுமுறைக்கு மாற்றுவதும் ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க லாஜிக்கலை விட்டுருங்க. இப்போ நம்ம பார்த்ததில் இப்போ செல்சியஸ் அளவீட்டு முறை அப்படின்னா செல்சியஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 ஈக்குவல் டு கெல்வினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 273 ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 32. ஓகேவா? எல்லாத்துக்கும் மைனஸ் போடுவாங்க. மைனஸ் இப்போது என்ன அலகு மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் 273.15 கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல 273. ஃபாரன்ஹீட் அப்படின்னா ஃபாரன்ஹீட் மைனஸ் 32ன்னு கொடுத்துருப்பாங்க. டிவைடட் பை இதோட மொத்த பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100. இதோட மொத்த பார்ட்ஸ் எவ்வளோ கெல்வின்லன்னு பார்த்தீங்கன்னா 100, ஃபாரன்ஹீட்லன்னு பார்த்தீங்கன்னா 180 பார்ட்ஸ். இப்போது இது மூணையுமே கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணணும்னா 10 10 10 கேன்சல். ரெண்டாவது வாய்ப்பு இல்லை. 5 2s are 10, 5 2s are 10, 9 2s are 18. அப்போ இந்த இடத்துல C/5 ஈக்குவல் டு F மைனஸ் 32/9 ஈக்குவல் டு K மைனஸ் 273.15/5. இந்த மாதிரி அளவீடுகள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட் கேட்குறாங்களா, இது ரெண்டை மட்டும் எடுங்க. இப்போ நம்ம ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் எடுத்துருக்கோமா, ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த இடத்துல 37 போடுங்க. 37/5 ஈக்குவல் டு F மைனஸ் 32/9 அப்படின்னு எடுக்கலாமா. இப்போ இந்த 9 இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 9 3 27, 9 3 27 அப்படின்னா 270, 9 3 27 அப்படின்னா 270. சரிங்களா? அந்த பாயிண்ட்டை முதல்ல எடுத்து வரணும். 9 3 27 270 ப்ளஸ் 9 63, 270 ப்ளஸ் 63 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 333 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு F மைனஸ் 32ன்னு வருமா. இப்போ அந்த 5வது வாய்ப்பில் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே என்ன வரும்னு பாருங்கள். 6 5 30, 6 5 30 மிச்சம் 6 5 30, 66.6 வருதா. இந்த 32 எந்த சைடு கொண்டு வாங்க. F ஈக்குவல் டு 32 ப்ளஸ் 66.6. ஸோ ஆன்சர் இஸ் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்டில் மாற்றியாச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு முறையை இன்னொரு முறையாக மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் ஜென்ரலாக நான் சொல்கிற இந்த ஒரு ஃபார்முலாவை காமனாக மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். செல்சியஸை ஃபேரன்ஹீட்டாக மாற்றலாம், ஃபேரன்ஹீட்டை கெல்வினாக மாற்றலாம், கெல்வினை செல்சியஸாக மாற்றலாம், எப்படி வேணால் மாற்ற முடியும். சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதா? இது எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதி வச்சுட்டு இந்த மாத்திர முறை இந்த ஒரு ஃபார்முலா போதும். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம இப்போ சொல்லியிருக்க முறையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. F-32/9 C/5 K = இந்த இடத்துல ஏன் K = கேக்கு கீழேயும் 5 தான் இருக்கும், சிக்கு கீழேயும் 5 தான் இருக்கும். ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பண்ண வேண்டியது, எழுதி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வைங்க. இதில் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு, இந்த டேபிளர் காலத்தை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே இந்த டேபிளர் காலம் தனியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் ஹீட்லேருந்து கேட்குறப்போ மேக்ஸிமம் இந்த டேபிளர் காலத்தில் ஒரு கொஸ்டின் வந்துருதுப்பா. இந்த டேபிளர் காலத்தை தெளிவாக போட்டு வச்சுக்கோங்க. நீரின் கொதிநிலை, நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ், மனித உடலின் வெப்பநிலை 37, அது மாதிரி அறை வெப்பநிலை 23. சரிங்களா? தென் இதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், அப்சல்யூட் டெம்பரேச்சர், தனிச்சுழி வெப்பநிலை இது 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 ஃபுல்லாக முதல் எழுதுவீங்க. கெல்வினில் பார்த்தா 0 கெல்வின், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 273.15 டிகிரி செல்சியஸ் மைனஸில். இப்போ இதை நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம குறிக்கணும். இந்த பாக்ஸை ஃபுல் பண்ணிங்கன்னா 1 மார்க் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதிக்கோங்க. அறை வெப்பநிலை அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் அடுத்த காலம், இதுக்கு அடுத்த காலம் அப்சல்யூட் 0 அடுத்த காலம் எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் எங்கேருந்து ஃபுல் பண்ண போகிறோம், இந்த 3 3 3 9 பாயிண்ட் ஓகேவா? இந்த 6 பாயிண்ட்டு வேறு எங்கேயும் இல்லை, அடுத்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த பேஜில் இப்போ நான் 2 விஷயம் சொன்னேன்னா என்னென்னது, ரூம் டெம்பரேச்சரை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் மட்டும் நான் சொல்கிறேன், அதை வச்சு காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது கெல்வின் இருக்குது பாருங்கள், தனிச்சுழி வெப்பநிலை இங்கேருந்து காப்பி பண்ணுங்கள். 0 கெல்வின் -273.15 -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட் -459.67 இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போது இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போது 23 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர். இப்போது நமக்கு தெரியும் செல்சியஸை எப்படி ஃபாரன்ஹீட்டாக மாற்றலாம், செல்சியஸை எப்படி கெல்வினாக மாற்றலாம். ரெண்டுமே ஈஸி, ரெண்டையுமே போன ஸ்லைடில் சொல்லியிருக்கேன், எடுத்து பாருங்கள். இப்போ செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும்னா இந்த மாதிரி 2 எடுக்கணும். செல்சியஸை கெல்வினாக மாற்றணும்னா இந்த செல்சியஸையும் கெல்வின் எடுத்து கம்பேர் பண்ணணும். அப்படியே கம்பேர் பண்ணி ஆன்சரை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. திரும்ப 8th 9th ஹீட் வரும்ல, அப்போ மறுபடியும் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வாங்க. இது வரைக்கும் முடிச்சதை அடுத்த கிளாஸ் கொண்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாமே அங்கே இருந்திருக்கும். அப்படியே மனித உடலில் சராசரி வெப்பநிலை இருக்கா, செல்சியஸில் இருக்குது, ஃபாரன்ஹீட்டில் இருக்குது, கெல்வினில் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், நீரின் கொதிநிலை கெல்வினில் இருக்குது, செல்சியஸில் இருக்குது, ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. நீரின் உறைநிலை கெல்வினில் இருக்குது, செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் அப்படி நோட் பண்ணிக்கலாமா? இதிலேருந்து நம்ம எடுக்க வேண்டிய விஷயத்தை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் எடுத்து அடுத்த பேஜில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பாக்ஸாக போட்டிங்கன்னா இதில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஃபுல்லாகவே அந்த கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷனை தாண்டி இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குது, ரேங்கின். இப்போது இதில் எது சமமான விஷயம், இந்த பாக்ஸை அப்படியே கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸில் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கெல்வின் அளவீட்டு முறையானது தனிச்சுழி அளவீட்டு முறை மட்டுமல்ல, 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் 1 கெல்வின் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போது டிகிரி செல்சியஸும் கெல்வினும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஃபாரன்ஹீட் முறைக்கு, ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையை யார் பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதனால் இங்கே பிரச்சனை வராது. இதை வந்து பார்த்திங்கன்னா 273.15 அப்படின்ற மதிப்பில் குறிப்பிடலாம். இப்போ தனிச்சுழி வெப்பநிலை 0 கெல்வின் அப்படின்னா -273.15 கெல்வின் செல்சியஸில் சொன்னீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அதாவது -273.15 டிகிரி செல்சியஸ் சொன்னால் தனிச்சுழி வெப்பநிலை. பட் இதுவே தனிச்சுழி அளவீட்டு முறை கெல்வின் முறைக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் யூஎஸ்ஏல ஒரு ஃபாரன்ஹீட் அளவு பயன்படுத்தும் போது அதுக்கு ஈக்குவலாக எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரேங்கின் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபாரன்ஹீட் முறையை நம்ம ஈஸியாக கெல்வினாக மாற்ற முடியாது, செல்சியஸை கெல்வினாக மாற்றலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், செல்சியஸ் கெல்வினுக்கு என்ன டிரான்சாக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். செல்சியஸை பொறுத்தவரை C/5, கெல்வினை பொறுத்தவரை K -273/5. 5 கேன்சல் பண்ணுங்கள். அப்போது K வேணும்னா C + 273, C வேணும்னா K -273. இதை மாற்றுறது ஈஸி, ஆனால் ஃபாரன்ஹீட்டை மாற்றுறது கஷ்டம். அதனால தான் ஃபாரன்ஹீட் அளவீட்டுக்காக புதுசாக ஒரு முறை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கின் அளவீட்டு முறை. சரிங்களா? கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியாளர் மற்றும் இயற்பியலாளரான ரேங்கின் 1859. இந்த ரேங்கின் முறை எப்போது கண்டறியப்பட்டதுன்னு கேட்கலாம்ப்பா, எழுதிக்கலாம். இது முக்கியமான பாயிண்ட்.
ரேங்கின் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1859. ஸோ இதில் ஒரு ரேங்கின் அப்படிங்கிறது ஒரு ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுவது எளிதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ரேங்கின் R = F + 459.67. ஓகே, இந்த 459.67 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா போன இதில் பார்த்துருப்போம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தனிச்சுழி வெப்பநிலை கெல்வின். ஓகே, ஃபாரன்ஹீட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், -459.67 இருக்கா. இந்த 459.67 இருந்தால் ரேங்கின் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வர்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? எப்படி நம்ம டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றுறது ஈஸி, கெல்வினை டிகிரி செல்சியஸாக மாற்றுறது ஈஸியோ, அதே மாதிரி ஃபாரன்ஹீட்டை ரேங்கினாக மாற்றுறதும் ரேங்கினை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதும் சிம்பிளாக அடிஷன் சப்ராக்ஷனில் முடிச்சிடும். அதுக்காக கொண்டு வந்தது தான் ரேங்கின். ஓகே, அதுக்கப்புறம் நினைவில் கொள்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுவரை படித்ததில் பொருளின் வெப்பத்தினையும் குளிர்ச்சியையும் அளவிடுவதே வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சராசரி வெப்ப ஆற்றல். வெப்பநிலையை அளக்குவதும் அளவீடுகள் 3 வகைப்படும்: டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் கெல்வின் தான் ஆன்சர். வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்? விரிவடையும். வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது. குளிர்ச்சி அடையும் போது சுருங்குகிறது. சரிங்களா? ஃபாரன்ஹீட் அளவில் செல்சியஸுக்கு மாற்றக்கூடிய முறை இதை நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? வெப்பநிலையினை அளப்பதற்கு பயன்படும் எஸ்ஐ அலகு, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு, இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலை மானியில் உள்ள குழியானது வெப்பமான பொருளில் வைக்கப்படும் பொழுது வெப்பமாக இருந்தால் எக்ஸ்பெண்ட் ஆகும், விரிவடையும். வெப்பமான பொருள் வைக்கும்போது எக்ஸ்பென்ஸ். ஓகே, மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை செல்சியஸில் கேட்டிருக்காங்க. 37 டிகிரி செல்சியஸ், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அதான் கரெக்டு. சரிங்களா? செல்சியஸில் சொன்னால் 37 டிகிரி செல்சியஸ். மெர்க்குரி இஸ் யூஸ்டு டு லேபரேட்டரி. பாதரசம் பொதுவாக ஆய்வக வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்பட காரணம் என்ன? ஆய்வகத்தில், அதாவது பாதரசம் ஆய்வக வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்பட காரணம் தான் கேட்டிருக்காங்க. ஆய்வக வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படுதா, மருத்துவ வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படுதான்னு கேட்கல. அப்படி கேட்டால் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது மருத்துவ வெப்பநிலை மானி. பட் இது பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா சீராக விரிவடையக்கூடிய ஒன்று. சரிங்களா? அதாவது யூனிஃபார்ம்லி எக்ஸ்பென்ஸ், இட் எக்ஸ்பென்ஸ் யூனிஃபார்ம்லி. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மருத்துவர்கள் அடுத்து கீழே உள்ள எந்த இணை தவறானது? இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கெல்வினா மாற்றணும்னா செல்சியஸ் கூட 273 கூட்டணும். இந்த -273 கூட 273 ப்ளஸில் கூட்டினோம்னா 0 ஆயிரும். ஓகே, இது கூட 270, ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 273 வருதா? ஓகே, கரெக்டு. இது ரெண்டையும் கூட்டுங்க, இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன வருது? 273 வருதா? ஓகே, கரெக்டு. ஸோ இதை விட 273 கூட்டணும். இப்போ இது கூட 273 கூட்டினா ஆல்மோஸ்ட் 23 தான் வரும். அப்போ 33 தப்பு இல்லை, 273 கூட்டணும். அதுக்கு தான் கண்டிஷன் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்சியஸை கெல்வினா மாற்றுங்க, எந்த வேல்யூ தப்பு, தப்பும் அதில். சரிங்களா? அடுத்து, மருத்துவர்கள் டேஸ் வெப்பநிலை மானியை பயன்படுத்தி உடல் வெப்பநிலையை அளக்கின்றனர். பாதரச வெப்பநிலை மானி. இதில் மருத்துவ வெப்பநிலை மானின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சில இடத்துல மருத்துவன்றது ஈஸி, இது என்னன்றது முக்கியம். கஜிஜி மெர்க்குரி தெர்மோமீட்டர், பாதரச வெப்பநிலை மானி. அறை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் இருக்கும், லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும். அறை வெப்பநிலையில் பாதரசம் திரவ நிலையில் இருக்கும். திரவ நிலை அப்படின்னா லிக்விட் ஸ்டேஜ். வெப்ப ஆற்றலானது அதிகமாக உள்ள பொருளிலிருந்து, ஹை லெவலில் இருக்கக்கூடிய பொருளிலிருந்து லோ லெவல், லோ ஹீட்டு, அதாவது ஹாட்டஸ்ட்டு டு கோல்டஸ்ட்டு சொல்லலாமா? ஹாட்டஸ்ட்டு டு கோல்டஸ்ட்டு. தமிழில் சொன்னோம்னா அதிகம் உள்ள பொருளிலிருந்து குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும். 7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது -7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட குறைவானது. 0 டிகிரி செல்சியஸை விட -7ன்றது கம்மியானது, குறைவான வெப்பநிலை. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலை மானி டேஸ் வெப்பநிலை மானின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் வெப்பநிலை மானி. ஆல்கஹால் வெப்பநிலை மானி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆய்வகத்தில். சரிங்களா? மருத்துவ வெப்பநிலை மானி, அதாவது கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஒரு மெடிக்கல் தெர்மோமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதறுதல். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது உதறுதல். சாதாரண மனிதன் 37 டிகிரி செல்சியஸ். வெப்பம் ஒரு வகை ஆற்றல். நீரின் கொதிநிலை 0 டிகிரி செல்சியஸ். கொதிநிலை 100, உரைநிலை 0. கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நிக், உதறுதல். நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி 37 or 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஹீட் இஸ் a form of energy. Boiling point of water is 100 degree Celsius. Melting point of water is 0 degree Celsius. ஐ திங்க் இந்த பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து அடுத்த பாடம் பார்க்கலாம். இதே மாதிரி கேப்பில் நம்ம பயாலஜி கிளாஸ் எடுக்கிறப்போ பயாலஜி ஒரு சில வீடியோ கொடுத்துட்றேன். உங்களுக்கு சயின்ஸில் இருக்க எல்லா வீடியோ வந்துடும். கரெக்டாக ஆர்டராக நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா?
பிளேலிஸ்ட் படி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 6th புக்கு 7th 8th அந்த மாதிரி வரிசையாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு 6 மந்த்துக்குள்ளே எல்லாமே கவர் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணலாம். சரிங்களா? பட் என்னோட ஒர்க் டைம் போக மிச்ச டைமில் ஃபுல்லாக வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சயின்ஸ் படிக்க வேணாம். நான் கொடுக்க அப்படியே படிச்சுட்டே வாங்க புக் பேக்கோட சேர்த்து. அது மாதிரி நம்ம சென்ட்ரல் சர்க்கார் சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார் ஃபார் என்டிபிசி அண்ட் ரயில்வே எக்ஸாம். ஸோ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அக்டோபர் 2, 2024 இருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதில் போட போகிறோம். டெய்லி லைவ் இருக்கும் நைட்டு 9:30. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2, குரூப் 1, குரூப் 4க்கான மேத் அண்டு ரீசனிங் பார்ட் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் மேக்ஸ் தேவைப்பட்டால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து தமிழ் சேனல் இருக்குது தனியாக. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா தமிழ் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் அண்ட் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 ப்ரிலிமினரி. இந்த இலக்கணம் பார்ட் இதில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே தனித்தனி சேனல் தான். உங்களுக்கு என்ன தேவையோ அதில் பாருங்கள். ஏன்னா மொத்தமாக கொடுத்தா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுது. நான் எல்லாத்துலேயும் அப்பப்போ டைம் இருக்கிறப்ப வீடியோ கொடுக்குறேன். கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த வீடியோ வருதோ இன்டிமேஷன் வந்தால் உடனே நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு தெரியும். இது வந்து பியூராக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ சயின்ஸை மொதல் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து எஸ்ஐக்கான ஃபுல் ஷெடியூல், எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த சேனலில் வர ஆரம்பிக்கும். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வீடியோ போட்டாலுமே லிங்க் கொடுத்துருவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ என்னோட ஒர்க்கிங் டைம் போக, அதாவது கிளாஸ் இருக்கிற டைம், அகாடமிக் டைம் போக மற்ற ஒர்க் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் உங்களுக்காக தான் பிபிடி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் சர்க்குலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா கொடுக்குறேன். இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.